தெரியுமா? பேதுரு கடலின் மேல் நடந்தார். எப்படி? சீஷர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கும்போது அது 4ஆம் ஜாமம். அப்போது இயேசு அவர்களோடு இல்லை. திடீர்னு பார்த்தா கடலின் மேல் ஒருவர் நடந்து வருகிறார். அவரை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இது யாரோ என்று, இது எப்படிப்பட்டது என்று யோசித்திருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இயேசு தான் வரான்னு சொல்லிட்டு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடலில் நடந்து வரட்டும் கேட்குறேன், வா என்று சொல்லி அழைக்கிறார். அவனும் விசுவாசத்தோடு அந்த கடலின் மேல் நடந்து வருகிறான். கொஞ்ச நேரத்தில் காற்று பலமாய் வீசி அந்த இடத்துல புயல் உருவானபடினாலே அவனால் அது நடக்க முடியல. அவன் அமிழ்ந்து போனான். அவன் அவிசுவாசம் அடைந்த அந்த வா என்ற வார்த்தையை விட்டு விட்டு ஆண்டோடைய முகத்தை பார்க்காம சூழ்நிலைகளை பார்த்தபடியால் அமிழ்ந்து போனான். நாமும் கூட இந்த கடைசி நாட்களில் சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பார்த்து அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய்